105 106 107. ஏண்டாடே இந்த வயசுல உன்னை துரத்தி பிடிக்கிற வேலை எனக்கு வச்சுட்டியே, இது நியாயமாடா? ஏண்டா இந்த தீவிரத்தை செலக்ஷன்ல காமின்னு தானே நான் சொல்றேன், ஏண்டா கேட்க மாட்டேன்? அவன் தான் போலீஸாக இஷ்டம் இல்லைன்னு சொல்றான்ல, அவனை போய் இம்சப்படுத்தி இருக்கீங்க, அவனை விட்டுடுங்களேன். ஏய், எங்க தாத்தா மிலிட்டரியில இருந்து 2ஆம் உலக போருக்கு போனவர். எங்க அப்பா போலீஸ்காரனா இருந்து வெள்ளைக்காரன் கண்ணுல விரல விட்டு ஆட்டினவர். கடமை கண்ணியம் போலீஸ் உத்தியோகம் பார்த்த எனக்கு என் பிள்ளை போலீஸ் ஆகணும்னு ஆசை இருக்காதா? ஏப்பா எப்ப பார்த்தாலும் போலீஸ் வேலைன்னு சொல்றீங்களே, அப்புறம் ஏன் லாபடிக்க வச்சுங்க? தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் அவனை தட்டி கேட்கிற உரிமை போலீஸ்காரனுக்கு மட்டும்தான்டா உண்டு. மத்த போலீஸ்காரங்க மாதிரி இல்லாம சட்டம் தெரிஞ்ச போலீஸ்காரனா நீ இருக்கணும். அதுக்கு தான் உன்னை லா படிக்க வச்சேன். டே மருதமலை, உன்னை என்னைக்கு காக்கி சட்டை போட வைக்கணும் அன்னைக்கு தாண்டா என் லட்சியம் நிறைவேறும். எங்க இந்த ராஸ்கல்? என்னங்க என்னாச்சு? என்னாச்சு? எங்க அவன்? இதோ உள்ள எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன எக்சர்சைஸ்? என்ன முடிஞ்சு போச்சு? டேய் மருதமலை, என்னங்க ராஸ்கல்? ஏன்பா ராஸ்கல்? ஒண்ணும் பேசக்கூடாது. வெடுக்கு போ. காலையில போஸ்ட் ஆபீஸ் பக்கம் போயிருந்தேன். உன் செலக்ஷன் ஆர்டர் வந்ததா போஸ்ட்மேன் சொன்னாரு. அங்கேயே வெயிட் பண்ணி டெலிவரிக்கு முன்னால கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். சரியா பாருங்கப்பா, அட்ரஸ் கிட்டஸ் மாறி வந்திருக்க போகுது. சும்மா இருடி மருதமலை, என்னப்பா நின்னுட்டு இருக்க? அப்பா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. என் செல்லண்டா நீ. உன் மேல வச்ச நம்பிக்கை வீண் போகலடா. நீங்க நினைச்சபடி அவன் போலீஸ் ஆயிட்டான். இனிமேலாவது உங்க ஏட்டு ட்ரெஸ் போடாம என்கிட்ட கொடுத்துடுங்க, நான் துவச்சி பத்திரமா அப்படியே வீடுல வச்சிடுறேன். நாச்சியார்புரத்துக்கு போஸ்டிங் வந்திருக்கு. வர 27ஆம் தேதி தம்பி ஜாயின் பண்ணும். எங்கயா செக்ஷன் ஆபீசர்? சார் சாரி சார், காபி சாப்பிட போய் லேட் ஆயிடுச்சு. நாமினேஷன் ஃபைல் பண்ற முதல் நாளே சீட்ல ஆபீசர் இல்லனா மனு தாக்கல் பண்ணவங்க என்ன நினைப்பாங்க? சார், நீங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்க சார். ஒவ்வொரு முறையும் கவர்மெண்ட் எலெக்ஷன் தேதி அறிவிக்கும். அந்த விவரத்தை நாமளும் நோட்டீஸ் போல ஒட்டுவான். அதை பார்த்துட்டு மனு தாக்கல் பண்ண வந்தா வெட்டுவானுங்க சார். அதனாலே எவனும் வரமாட்டானுங்க. இப்படிதான் போன தடவை மனு தாக்கல் பண்ண ஒருத்த வந்தான். நீங்க நிக்கிறீங்களே இதே இடத்துல தான் சார் 20 பேர் சேர்ந்து வெட்டி கொண்டானுங்க சார். யாரையா வெட்டினது? மாசி. அப்போ போலீஸ் கோர்ட்டு இதெல்லாம் எதுக்கே இருக்கு? இங்க போலீஸ் கோர்ட்டு எல்லாமே மாசி தான் சார். மாசியை மீறி இங்க எதுவும் நடக்காது. நடந்தா சார், நாங்க சூமு சூக்கா கட்சியில இருந்து வரங்க, மனு தாக்கல் பண்ணணும் சார். இப்ப என்னையா சொல்ற? உள்ள வாங்க சார். என்ன வெட்ட வராங்க, என்ன காப்பாதுங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன வெட்ட வராங்க, என்ன காப்பாதுங்க. ஆட்டோ ஓடுங்க, ஹாஸ்பிட்டல் போடுங்க. ஆட்டோ ஓடுங்க. தைரியம் தான் எங்க மாசியனை மீறி மணி தாக்கல் பண்ணி இதே இடத்துல உன்னை வெட்டி கொள்றேன்னா உன்னை எவன் வந்து காப்பாற்றான் பார்க்கலாம்.
என்ன காப்பாத்துங்க தண்ணி கூட ஆத்தா தொட்ட வரட்டு தாத்தா தொட்ட வரட்டு தாத்தா என் தம்பியை எதிர்த்தா தேர்தல் நினைக்க மனு தாக்கல் பண்றாங்க தைரியம் வந்துருச்சா அண்ணே என்ன மன்னிச்சிடுங்கண்ணே இனிமே உங்களை ஏற்ற மனத்தாக போட மாட்டேன் அண்ணே என்ன காப்பாத்துக்கண்ணே நான் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும் உன்னை கொல்ல போறதே நான் தான்டா அண்ணே அண்ணே என்ன மன்னிச்சிடுங்கண்ணே அண்ணே தெரியாம பண்ணிட்டேன் அண்ணே மன்னிச்சிடுங்கண்ணே அண்ணே 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 வேண்டாண்ணே வேண்டாண்ணே இனிமே மனத்தாகல் பண்ண மாட்டேன் இனிமே மனத்தாகல் பண்ண மாட்டேன் இவனை என்ன பண்றது இவனுக்கு வந்த இந்த தைரியம் இனி யாருக்கும் வரக்கூடாது இவன் சாவு எப்படி இருக்கணும்னா ஊர்ல இனிமே மனு தாக்கல் பண்றதுக்கு மட்டும் இல்ல பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கு கூட ஒவ்வொருத்தனும் பயப்படணும் சிலையாக்கிடு Attraction, attention, don't you see, baby? I can see your body moving, and it's driving me crazy. Super. Yes. நல்லா நல்லா அக்கா அசத்திட்டக்கா. Next, catwalk start. I'm a Barbie girl in the Barbie world. Nothing's lasting, it's fantastic. You can brush my hair, undress me everywhere. Catwalkல பூனை மாதிரி நடக்கணும், யானை மாதிரி நடக்க கூடாது. இந்த நடையில விழுந்தவர் தாண்டி ஒரு தாத்தா. ஏய் கலக்கிட்டடா. நெக்ஸ்ட் மாமி. பொண்ணு பார்க்க போனோமே அப்பவும் இதே நடந்தா போங்க அத்தை. நெக்ஸ்ட் மேலக்காரி வெள்ளையம்மா. பியூட்டி. ஆட்டம் ஆடுறா. சரவணா உன் கணக்கு என்ன சொல்லுது? கூட்டி கழிச்சு பார்த்தா கூட்டுறவ தான் இந்த வார கேட் வாக் குயின். என்னோட ஃபேவரட் மேலக்காரி வெள்ளையம்மா. சரியான தீர்ப்பு. ஹலோ அம்மா ஐயா வந்துட்டு இருக்காரு. ஓகே அம்மா ஸ்பை போலீஸ் ஃபோன் பண்றான். அப்பா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரா? வீடு எவ்வளவு அமைதியா இருக்கு பாத்தீங்களா? தியானம் பண்ணா கூட இந்த அமைதி கிடைக்காது. அப்பா போனதுக்கு அப்புறம் அம்மா ஆன்மீகத்துல ஊறிட்டாங்க. இவங்களுக்கு மகாபாரதம் ஒண்ணு மட்டும் இருந்தா போதும், உலகத்துல வேற எதுவும் தேவையே இல்லை. அம்மா சுந்தரகாண்டம் கேட்டீங்களே, இந்தாங்க. முருகா முருகா. இவன் என் சின்ன பையன், மனுஷன் விளையாட்டுல சுட்டி, படிப்புல கெட்டி. ஓ பரவாயில்லையே. இவன் என் பெரிய பொண்ணு திவ்யா, காலேஜ்ல படிக்கிறா. புத்தக புழு, நிறைய படிப்பா, கொஞ்சம் தீனி, அவ்வளவுதான். எங்கம்மா போற? செடிக்கு தண்ணி ஊத்த போறேன். சரிம்மா. வரேன் அங்கிள். எங்க வீட்டுல இருக்க தாவரங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்துறது இவதான். ஆண்டவன் சொத்து சுகத்தை கொடுக்கலைனாலும் அமைதியான குடும்பத்தை கொடுத்துருக்கான். சி பிளாக்ல கிரவுண்ட் ஃப்ளோர் தான் அலர்ட் ஆயிருக்கு சார். இங்க தானே? ஆமா சார். சொல்லுங்க. தேங்க்யூ. பார்த்து இருக்குங்க. அதை இங்க வச்சிருங்க. அந்த டிவி வெயிட் வந்துருங்க. கிச்சன்ல போய் அம்மா கிட்ட கொடுத்துரு. தம்பி சாமான்லாம் லாப்ட்ல ஏற்றணும். அகமகத்தில் ஏன்னா ஏணி இருந்தால் பார்த்து வா. சரிப்பா. ஓ அதே அதை அங்கே வச்சிரு, அந்த மூலையில் வச்சிரு. கொத்திக்கிட்டே வரல, விலகி நிக்கலாமே. நீங்க நாலு அடிச்சுட்டா வந்தீங்க, திடீர்னு வந்து நச்சன் கொடுத்த இந்த பச்சை குழந்தை என்ன பண்ணும்? எவ்வளவு திமிருந்தா என் மேல படுத்திருப்ப. நீங்க தாங்க எம்எல் படுத்திருக்கீங்க. எந்திரியா. அதுவும் நீங்க தாங்க செய்யணும். இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சுனோ தெரியல, எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. நான் யார் முகத்தில் முடிச்சேன்னு தெரியல, எல்லாம் நல்லதாவே நடக்குது. யார் மேன் நீ?
என் பேர் மருதமலை. பக்கத்து ஃபிளாட் குடி வந்திருக்கிற புது அதிகாரி. அதிகாரியா? யா வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. ஏடி தேவைப்படுச்சு, கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். போங்க, போய் எடுத்துக்கங்க. ஓகே. ஷிட். இனிமே எவன் கண்ணும் மேல படாதடா ஆண்டவா. என்ன பாட்டி பாக்குறீங்க? யார் பேபி அது? ஓவர் பில்டப்பா இருக்கு. குவார்டர்ஸ்க்கு புதுசா வந்திருக்க ஆபீசர் பாட்டி. ஆபீசரா? உடம்ப எவ்வளவு ட்ரிம்மா வச்சிருக்கான் பாரு. உங்க தாத்தா கடைசி வரைக்கும் தொப்பைய குறைக்காம என் லைஃபையே வேஸ்ட் பண்ணிட்டாரு. பாத்து போப்பா. மருதமலை, டியூட்டியில ஜாயின் பண்ண உடனே பெஞ்சை தேய்ச்சிட்டு உட்காந்து கூடாது. பொறுப்பை நீயா கேட்டு வாங்கிக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே பெரிய பெரிய ரவுடிகளை பிடிக்கணுமா, தாதாவை பிடிக்கணுமான்னு கேளு. அப்படி கேட்டாதான் பையன் ரொம்ப ஆர்வமா இருக்கான்னு பெரிய பொறுப்பா கொடுப்பாங்க. சரிப்பா? ஓகே ஓகே.